வணக்கம் காரைக்குடி. சென்னைக்கு அப்புறம் காரைக்குடியில் இவெண்ட் பண்ணலான்னு டீம் சொன்னாங்க. ஸோ திருச்சிக்கும் மதுரைக்கும் நடுவில் இருக்கிற காரைக்குடியில் இந்த இவெண்ட்டை பண்ணுறோம். சுற்றி புதுக்கோட்டை அது மாதிரி இருக்கிற ஊர்லேயும் நீங்கள் 1 ஹவருக்குள்ளே ட்ராவல் பண்ணுறவங்க டெஃபினட்டாக வரலாம். சென்னையில் இந்த டாபிக் பேசின நிறைய பேர் வரவேற்றாங்க. கோல்டை எப்படி பீட் பண்ணுறது, எல்லாரும் வந்து கோல்டு தான் பெஸ்ட் ரிட்டர்ன் அப்படின்னு பேசுகிறாங்க. கோல்டை எப்படி ஈஸியாக கோல்டோட பெட்டர் ரிட்டர்ன் கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள், டிக்கெட்டுக்கு வாங்குங்க, வென்யூ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. 21ஆம் தேதி சண்டே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. மெட்ராஸில் நீங்கள் கேட்ட கேள்வியை எடுத்துக்கிட்டு நம்ம விஷ்ணு வந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். மணிப்பேச்சு.comல தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் வரும் கூடிய சீக்கிரம். ப்ரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் இங்கிலீஷில் வரும், மற்றதெல்லாம் தமிழில் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்க, டீட்டெயில்டாக சொல்லுங்கன்னு டீட்டெயில்டாக சொல்கிறேன். தமிழில் ஒரு வாரத்துக்கு மினிமம் 10 ஆர்டிக்கலாக வரும், அதில் 4 சப்ஸ்கிரைபர் ஆர்டிக்கலாக இருக்கும். இங்கே டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்காக அதில் பண்ணியிருப்பேன். நீங்கள் 1 மந்த், 6 மந்த்ஸ் இல்லாட்டா 12 மந்த்ஸுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே சார். இன்றைக்கான கேள்விகள், சென்னையில் கேட்கப்பட்ட கேள்விகளில் பாண்ட்ஸ் பற்றி நிறையா பேர் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி வந்து, எந்த ஏஜ் குரூப்லேருந்து பாண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணணும்? எந்த ஏஜ் குரூப்லாம் முக்கியம் இல்லை. 50-50 இஸ் ஃபார் அ நாவிஸ். 50% ஈக்விட்டி, 50% பாண்டுங்கிறது கரெக்டான கேம். அட்மோஸ்ட் யூ கேன் ஹேவ் 60 ஈக்விட்டி, 40 பாண்ட்ஸ். இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றப்ப ஏஜ் மைனஸ் 100 மைனஸ் ஏஜ் அந்த மாதிரிலாம் ஒன்று சொல்கிறாங்கல்ல சார்? 96 வயசில் பர்ஃபெக்ட் ஒன்று வேல்யூ பார்த்து ஸ்டாக் வாங்கியிருந்தாங்க. இதெல்லாம் எப்படின்னா, வாழ்க்கையில் நீ என்ன சுச்சுவேஷனில் இருக்குன்னு பொறுத்து இருக்கு. இப்போ வந்து ஒரு யங் கேர்ள், ஷீ சிங்கிள் மதர் வித் 2 kids, ஷீ cannot afford to invest in ஸ்டாக் மார்க்கெட். பாட்டிக்கு 90 வயசு ஆகுது, தாத்தா ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தார், இல்லை ஏதோ பெரிய ஆஃபீஸராக இருந்தார், 1 லட்ச ரூபா பென்ஷன் வருதுன்னா அவங்க வந்து இருக்கிற பணத்தெல்லாம் ஸ்டாக்கில் பேத்தி பேரனுக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்கள் சுச்சுவேஷன் லைஃப்பில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் டிசைட் பண்ணணும், நாட் யுவர் ஏஜ். ஓகே சார், ஃபைன். பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சேஃப் பாண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறது, எந்த பாண்டு சேஃபு, எந்த பாண்டு மாடரேட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்றத பார்த்து பண்ணலாமா, எப்படி அதை செலக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து வினோத் ஸ்ரீனிவாசனை இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாக்கில் நீங்கள் நிறைய பேர் தப்பாக ஃபுல்லாக காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னு. நான் பாண்டில் சொல்லிட்டேன், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது எக்கிட்டு தப்பாக மாட்டிக்கிட்டிங்கன்னா நான் பொறுப்பு எடுக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு பாண்டில் என்னென்னா, கொடுக்குறவனுக்கிட்ட நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்குறீங்கன்னா அவனை திரும்பி கொடுக்க கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு நிறைய ஈக்குவேஷன்லாம் இருக்கும். அடுத்தது அவனுக்கு கொடுக்க கெப்பாசிட்டி இருந்தாலும் கொடுக்கணுங்கிற நடத்த ஒழுங்காக இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் 2 இம்பார்ட்டன்ட் திங். வெதர் ஹி ஹாஸ் லிக்விடிட்டி டு பே, வெதர் ஹி வாண்ட்ஸ் டு பே. இன்கேஸ் அவனால் கட்ட முடியலன்னா உங்களுக்கு என்ன ரிக்கவரிக்கு என்ன ரூட்டு, இது 3வது. 4வது, பாண்டை என்டர் பண்ணுறது ஈஸி, எக்ஸிட் ஆகிறது கஷ்டம். பாண்டை எப்படி எக்ஸிட் பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு தெரியணும். பாண்டை என்ட்ரி பண்ணுறது ஈஸி. அபிமன்யு மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சக்கரத்தை மாட்டிட்டு வெளில வராமல் மாட்டிக்க. ஸோ எப்படி எக்ஸிட் பண்ணணும்னு வினோதாக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. ஹவு டு சூஸ் சேஃபஸ்ட் பாண்ட்ஸ், அதுக்கு ஏதாவது ரூல் இருக்கான்னு கேட்குறாங்க. சார் நீங்கள் தான் படித்து கற்றுக்கணும். நான் திரும்பி சொல்கிறது, நான் சொன்னேன்னா அரைக்குறையாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தப்பாக தான் வாங்குவீங்க. ஏன்னா என்ன பண்ணுவீங்க, கூப்பன் ரேட்டை பார்த்து 5% கொடுக்குறானா ஒருத்தண்ட நேரம் ஓடுவீங்க. அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு நான் வரல. ஓகே சார், ஃபைன். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னதில் அதர் தென் ரேட்டிங்ஸ், நெட்வொர்த் ஆஃப் த கம்பெனி, ரெவென்யூ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பார்க்கணுன்னா வேறு என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாண்ட்ஸ் சால்வென்சி, கம்பெனியோட சால்வென்சி ரேஷியோ பார்க்கணும், இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ பார்க்கணும், வில்லிங்னஸ் ஆஃப் தி பாரோவர் டு பே பார்க்கணும். சில பேர் காசு இருந்துனே கொடுக்க வேணான்னு டிசைட் பண்ணுவான். அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரிகோர்ஸ் வந்து கோர்ட் தான். ஸோ யூ ஷுட் நோ தி. முகேஷ் அம்பானி எனக்கு என்ன கொடுத்தாலும் நான் கொடுக்க மாட்டேன். பெரிய பெரிய கம்பெனி 7% கொடுப்பாங்க. ஏன்னா முகேஷ் அம்பானியோட பர்ச்சேசர் சப்ளையரை ட்ரீட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். 180 days சொன்னான்னா 181st day தான் கொடுப்பான் ஏர்லியஸ்ட்டு.
கொஞ்சம் முன்னாடி கொடுத்தா ரேட் நெகோஷியேட் பண்ணுவான். ஸோ அண்ட் கொடுக்காம இருக்க முடியும்னா கொடுக்காம அழ விடுவாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒத்து வராது. நம்மளுக்கு வட்டினா அந்த டேட்டில் டான்னு வரணும். இல்லாட்டா நம்ம எதுக்கு பிஆர் காம்ப்ரமைசிங். இப்போ அவன் தம்பி அல்வா கொடுத்துட்டாரு, ரைட்டா? நியாயஸ்தனாக இருந்தான்னா தம்பி காசை இவன் கொடுக்கணும். ஆனால் என்கிட்ட காசு இல்லை, என் தம்பியை நீ கேட்டுக்கோன்னு சொல்லுவான். ரத்தன் டாட்டா இறந்துட்டாரு. ரத்தன் டாட்டா சொத்தை உன்னை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை ரத்தன் டாட்டா கையெழுத்து போட்ட கடனை திரும்பி தர முடியாதுன்னு சொல்லுவாரா? ரைட் சார். அடுத்தது வந்து ஒரு பாண்டில் டென்யூரை நான் எப்படி சூஸ் பண்ணுறது? அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டே இல்லை. கொடுத்த பணம் திரும்பி வருமா, வட்டி கட்டுற கெப்பாசிட்டி இருக்கா, இது 2 தான் இம்பார்ட்டண்ட். ஓகே சார். அடுத்தது பாண்டோட ரிட்டர்ன்ஸை வச்சு நான் என்ன பண்ணட்டும்? அந்த 50-50ல் எஸ்ஐபி பண்ணிடவா இல்லை பிஜி இன்விட்டில் போடவான்னு கேட்டிருக்காங்க. பாண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸ் எடுத்து பட்டாஸ் லிஸ்ட்டில் போடுங்க, இல்லாட்டா நிஃப்டியில் போடுங்க. ஓகே சார். இப்போது ஒரு ஹெச்என்ஐ பாண்டு போட்டிருக்காருன்னு வச்சுப்போம். அந்த பாண்ட்லேருந்து வர்ற ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு சில பல லட்சங்கள் வருது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அதை எப்படி அவங்க பிரித்து போடுறது? 1/3 கோல்டு பீஸு, 1/3 நிஃப்டி, 1/3 பட்டாஸ் லிஸ்ட். 1/3 கோல்டு பீஸ், 1/3 நிஃப்டி, 1/3 1/3 பட்டாஸ் லிஸ்ட். அதில் மறுபடியும் பாண்ட் வாங்க வேண்டாமா சார்? அதுவும் இஷ்டம். உன்கிட்ட திரும்பி பாண்டு வாங்குறது காசு இருக்குது, நீ வேலையில் இருக்கேன்னா வேண்டாம். இல்லை நான் இருக்கிறதே கஞ்சிக்காக தான் இருக்கேன்னா 50% ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட் பண்ணி ஒரு தனி அக்கௌண்ட்டில் 1 லட்சம் தாண்டோன்னு திரும்பி பாண்டு வாங்க. ஓகே, இந்த கேள்வி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார். என் கையில் வீடு ஒன்று இப்போ எனக்கு தேவை இருக்குது, வாங்கணும்னு பார்க்குறேன். 30 லட்ச ரூபா வச்சுருக்கேன். அந்த 30 லட்ச ரூபாயை நான் பாண்டில் போட்டுட்டு ஹவுசிங் லோன் 30 லட்ச ரூபாய்க்கு எடுத்து இன்ட்ரெஸ்ட்டை நான் கட்டிக்கவா? ஏன்னா இதில் எனக்கு 10% வரும், அதில் எனக்கு 8% தான் இன்ட்ரெஸ்ட். திரும்பி நான் சொல்கிறேன், 30 லட்ச ரூபாய் உனக்கு வீடே கிடைக்கிது. இல்லை, அவர் டவுன் பேமெண்ட்டுக்கு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30 லட்சம்னு வச்சுக்கோங்களேன் சார். ஒரு 1 கோடி ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 30 லட்ச ரூபா இருந்ததுன்னா ஒழுங்காக அந்த நீ வர வட்டியில் ஒரு போர்ஷன் எடுத்து வாடகை கொடுத்துட்டு மீதியை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு. அவர் தான் வீடு வேணுங்கிறாரு, சொந்த வீடு வேணும் நிற்கிறாங்க. அதனால தான் நம்மள அது ஐடியாலஜியே இல்லையே, நான் எதுக்கு பேசணும்? ஓகே, என்ன கேட்டால் என்கிட்ட 30 லட்ச ரூபா இருக்குது, வீடுக்கு பதிலாக அதை பாண்டை போட்டு வர இன்ட்ரெஸ்ட்லேருந்து இஎம்ஐ கட்டிட்டு மீதியை வந்து கோல்ட் பீஸில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லு. ஓகே ஓகே சார். அப்புறம் வந்து இப்போ என் கையில் கொஞ்சம் சர்ப்ளஸ் அமௌண்ட் இருக்குது, ஒரு 6 லட்ச ரூபா கையில் வச்சுருக்கேன். அவங்க கேட்குறது என்னன்னா 1 lakh நாட்கோ, 1 lakh சவுத் இந்தியன் பேங்க். என்ன பண்ணாதீங்க, 6 லட்ச ரூபா பாண்டில் போட்டு வர இன்ட்ரெஸ்ட்டை நாட்கோ, சவுத் இந்தியன் இவர் ஒரு லிஸ்ட் வச்சிருக்காரு சார். இவர் அப்படி இந்த லிஸ்ட்டை பிரித்து போட்டு பட்டாஸ் லிஸ்ட்ல இருந்து பிரித்து போட்டுக்குங்க. ஓகே, பட் கேபிட்டலில் சேவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. கேபிட்டல் ப்ரிசர்வ் பண்ணணும். ஓகே சார். அப்போ நீங்கள் இப்படி ஒன்று சொல்லும்போது ஒரு சின்ன சந்தேகம் வரும்ல சார், கேபிட்டல் ப்ரிசர்வ் ஆகிறதுக்கு பாண்டு அப்படின்னா அப்போ இந்த ஷேரில் நான் போடும்போது என் கேபிட்டலுக்கே அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். அதெல்லாம் வந்து நீ சந்தேகப்பட்டால் வராதுங்க. எல்லா கம்பெனியும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸ்டீல் கம்பெனி இப்படி டவுன் ஆகும் யார் நினச்சாங்க? ஆச்சுல்ல, நாட்கோ ஸ்டீல் கம்பெனி. இல்லை டாடா ஸ்டீல், நாட்கோவே எவ்வளோ விழுந்தது. நம்ம திருப்பியும் அதான் சொன்னேன், நாட்கோ, டாடா ஸ்டீல் எல்லாம். ஸோ உங்களுக்கு பயமாக இருக்குன்னா ஸ்டாக் பக்கமே வராதீங்க. ஓகே சார். இப்போ வந்து உங்கள் அட்வைஸ் படி நான் இப்போ வந்து 800 கிராம் கோல்டு ஜுவல்லரி வச்சுருக்கேன், 130 கிராம் காயின் வச்சுருக்கேன். போகிறோம், ரொம்ப ஜாஸ்தி. இந்த காயின்ஸை கொடுத்துட்டு நான் பாண்டுக்கு மாற்றிடவா? இந்த காயின்ஸை கொடுத்தேன்னா பிளாக்ல தான் கேஷ் வரும். இந்த காயின்ஸை கோல்டாக மாற்றி அதை பிளெட்ஜ் பண்ணி பாண்டு வாங்கிக்கோங்க. அப்புறம் அந்த வர இன்ட்ரெஸ்ட்லேருந்து லோன் அடைச்சிருங்க. அவ்வளோதான். ஓகே சார். அடுத்தது வந்து இந்த ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஏஎம்சி வந்து ஐபிஓ ரொம்ப 10,000 கோடி ரூபாய் ரொம்ப காஸ்ட்லி. எல்லாத்தையும் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துட்டான். பெரிய லிஸ்டிங் கெயின்லாம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். லிஸ்டிங் கெயின்னால விற்று அடித்து குறைச்சிருவாங்க ஒரு மாதத்துக்குள்ளே. ஓகே சார். அடுத்தது இந்த ஆகாஷா ஏர்லைன்ஸும் ஐபிஓக்கு ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் என்ன கேட்டீங்க, விப்ரோ போடுவான் நான். இப்போ விப்ரோ ஏன் காசு போட்டிருக்கான்னு தெரியுதா? ஐபிஓக்கு முன்னாடி காசு போட்டிருக்கான், கரெக்ட் டேட்டாக வெளில போயிடுவான். கரெக்டாக ஐபிஓ வரும்போது ஐபிஓ கிடச்சா கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். வெயிட்டிங் பீரியட் போனோன்னா வெளில போயிடும். அவ்வளோதான். ஓகே சார். இந்த ஆகாஷ் சாஹிப்க்கு இன்னும் யாரும் பெரிய சப்போர்ட்டர் யாரும் இல்லை. ஒரு வாரத்துக்கு நீங்கள் இண்டிகோ ஆர்டிக்கல் படிச்சிங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு பிளெயின் இறக்கணும். நீ இப்போவே பப்ளிக்காக போனான்னா ஒரு வாரத்துக்கு பிளெயின்லாம் இறக்க முடியாது. இப்போ இண்டிகோவில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்கே சார், இன்டர்குளோப் ஏவியேஷன் ஷேராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் என்றைக்குமே ஏர்லைன் ஷேர் ஒன்றுமே வாங்கினது கிடையாது.
இப்போ ஒரு நான் வாங்கவே மாட்டேன். ஷார்ட் டேர்மில் ஒரு 10 30 20%. நான் வாங்கவே மாட்டேன். எனக்கு ஷார்ட் டேர்மில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ம். நான் இதெல்லாம் வாங்கவே மாட்டேன். இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார். இண்டிகோன்னு. இண்டிகோ இருக்கட்டும், நான் ஏர் இந்தியா வந்தாலே வாங்க மாட்டேன். ஓ, ஓகே, ஃபைன் சார். அடுத்தது எல்என்டி வந்து அடுத்தடுத்துன்னு கால் பதிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நியூக்ளியர் இதுலலாம் உள்ள அவங்க வராங்க. வந்து இங்கே கல்பாக்கத்தில் இருக்கிற நியூக்ளியர் பிளான்ட் அவங்க தான் கட்டினாங்க. ம் கிரிட்டிக்கல் டெக்னாலஜி அவங்கள்ட்ட இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ம் இந்தியாவில் அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்டும் கொடுக்கறது இல்லை. ம் உலகத்தில் மற்ற இடத்துல கான்ட்ராக்ட் கொடுப்பாங்கங்கிறாங்க. ம் கொடுத்தானா கட்டுவான், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார். அடுத்தது வந்து மைக்ரோசாஃப்ட் சிஇஓ சத்ய நாடெல்லா என்ன பண்ணியிருக்காரு, காக்னிசன், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ இவங்க கூடலாம் வந்து டைஅப்ஸ், பார்ட்னர்ஷிப்ஸ். ம் இப்போ இது வந்து ஏஐ அடாப்ஷனுக்காக அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அவன் எவ்வளோ இங்கே ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவான், இவனோட ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவான், கூகுளோட ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவான், ஆந்தப்பியோடையும் பார்ட்னர்ஷிப் போடுவான். எக்ஸாக்ட். எனக்கு என்னன்னா சார், இந்த ஏஐ அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு ஓப்பன் ஏஐ வந்து இவங்க கூட டைப் பண்ணாங்க அப்படின்னு 2 கம்பெனி ஷேரும் டபுள்னு ஏறும். ஆமாம் அப்புறம் டக்குன்னு குறைய ஆரம்பிக்கும். ஆமாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ இவங்க கூட மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப். அப்புறம் கொஞ்சம் இதை விட்டு டெக் மஹிந்திராவும் போடுவான், ஹெச்சிஎல் போடுவான், விப்ரோ போடுவான். இது என்ன சார், ஷேர் பிரைஸை மேலே ஏற்றுறதுக்குனே வச்சிருக்கிற ஒரு தெரியல. இதெல்லாம் நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். ஓகே சார், ஃபைன் சார். ஸோ இன்னைக்கான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அவன் சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மணிபேச்சு.comனு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இத்தனை நாள் பல ஆர்டிக்கல் நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதில் போட்டுட்டு இருந்தோம். இப்போ நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலாக போடுறதா டிசைட் பண்ணியிருக்கோம். ரொம்ப மினிமல் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வச்சுருக்கோம். கீழே அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும். இந்த ப்ரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வரும். மற்றதை நீங்கள் இன்னும் ஃப்ரீயாக படிச்சுட்டு இருக்கலாம். இந்த வெப்சைட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத அந்த வெப்சைட்லேயே உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.